என் துளசாபுரம்ங்கிற கிராமத்தில் தண்ணி தட்டுப்பாடு போல இருக்குது, அப்புறம் இன்னும் 2 கிராமங்கள் இருக்குது போல இருக்குது அப்படின்னு போகிறப்ப பரப்புரை செய்கிறப்ப ஊராக போய் வீடு வீடாக போய் நம்ம வாக்கு கேட்குறப்ப தெரியுது எல்லா மக்களும் ஒருமித்த குரலை சொல்கிறாங்க, தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி வரதில்லைங்கிறாங்க. நம்ம முந்திக்கிட்டு தண்ணி பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்ல தொடங்குவாங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் விட்டுட்டோம்னா தண்ணி வரமாட்டேங்குது, எல்லாரும் இப்படி தான் வர்றீங்க, ஓட்டு கட்டு போகிறீங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேறீங்களே அப்படின்னு கோவத்தை நம்ம மேலே காட்டுறாங்க. இருங்கம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்னு இடைமறிச்சு யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா, யார் எம்எல்ஏன்னு தெரியுமா அப்படின்னா அதோட அமைதியார். அப்போ சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு தெரியுதா? எம்எல்ஏன்னே தெரியல. 78 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில், 76 ஆண்டுகால மக்களாட்சி நாட்டில், 60 ஆண்டுகால திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் குடிசைகள் வீடாக மாற்றப்படல. ஆனால் என்ன கூத்துனா அதே குடிசையில் ஏழையின் சின்னம் ரெட்டலை, ஏழையின் சின்னம் உதயசூரியன் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. இது வேதாரண்ய தொகுதியில் கொடுக்கப்பட்ட டோக்கன். இதை பாருங்க, இது 10,000 ரூபா செக் மாதிரி இருக்கா? இது 2,000 ரூபா செக் இருக்கா? இருக்கா? இதுக்கு என்ன சொல்றாங்க? இப்போ நேற்று தொலைக்காட்சி வாரத்தில் அதை காமிச்சேன். அதுக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் வந்த உடனே இந்த மாதிரி 10,000 ரூபா தருவோம், கருணத்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை சொல்லும் விதமாக இதை அங்கே விநியோகிச்சோம் அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி மரக்கண்டு கொடுப்பதை கூட அனுமதி கிடையாது. நாங்கள் மரக்கண்டு கொடுத்து வாக்கட்டா கூட தேர்தல் ஆணையம் வழக்கப்படும். திமுக தான் அறிவிச்சாங்களே நாங்கள் 10,000 ரூபாய் கொடுப்போம், மாதந்தோறும் பெண்களுக்கு 2,000 ரூபாய் அறிவிச்சாங்க. அதை எப்படி நீங்க டோக்கன் கூப்பனா தரலாம்? தேர்தலில் ஒட்டுமொத்தமா தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சு என்ன ஆகும்? காசை அடிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்க இவங்க மறுபடியும் காசு கொடுத்து வருவாங்க, மறுபடியும் காசு கொடுத்து சந்திப்பாங்க. ஆனா நேர்மையா சந்திச்சா எனக்கு என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். அப்ப இங்க காசு கொடுப்பது, வாக்கு காசு கொடுப்பது குற்றம் என்று வரையறுக்கப்படல. ஆனால் வாக்கு காசு கொடுத்தாங்கன்னு யார் மேலேயாவது இது வரைக்கும் வழக்கு போட்டு குண்ட சட்டம் பாய்ச்சி இல்லை ஒரு கைது செய்யப்பட்டாங்களா, செயல்படுத்தப்பட்டாங்களா? யாருமே இல்லையே. அப்போ திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் இங்கே எதுவுமே மாறப்படுறதில்லை, எதுவுமே சரி பண்ணப்படுறதில்லை. அப்போ என்ன லாபம்? தேர்தல் சமயத்தில் திமுகவோ அதிமுகவோ 2,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ காசு தரும், வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தலையாக இருக்கிற பகுதியில் வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப எங்களை பார்த்துட்டு ஒரு கணவன் மனைவி கை குழந்தையோடு போகிற ஒரு குடும்பத்தார் அந்த இருசக்கர வாகனத்தை திருப்பிட்டு கிட்ட வர்றாங்க. வந்தோடனே நான் அந்த வாகனத்தை இறங்கிடுறேன். இறங்கின உடனே அவங்க அந்த கிட்ட போனவுடனே அவர் முதல்ல ஒரு 50 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் மனைவிட்டேருந்து ஒரு 100 ரூபா வாங்கி 150 ரூபா கொடுக்குறாரு. 150 ரூபா காசை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, ரொம்ப குறைவான காசு நினைப்பாங்க. ஆனால் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட பெரிய காசு இல்லாமல் இருக்கலாம், என்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. நாங்கள் வாகன பரப்புரை முடிஞ்ச பிறகு ஒரு வயசான அம்மா 500 ரூபா காசு கொடுத்து போறாங்க. கிராம பகுதியில் பெண்களுக்கு 500 ரூபா காசு எவ்வளவு பெரிய காசு. அப்ப அவங்களுக்கு பெரிய காசு. அப்ப அந்த மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல. இன்னைக்கு எல்லா வேஷமும் போடுது. ஆனா திமுகவோட உண்மையான முகங்கிறது ரொம்ப அகோரமானது, மோசமானது. அது அவ்வப்போது வெளிக்காட்டி கொண்டிருக்கு. அவ்வளவுதான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று இணைகிறார் நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திடுமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. கொஞ்சம் கருத்து போயிட்டீங்களோ? வேதாரண்யத்தில் ரொம்ப வெயிலோ? ஏன்னா வேதாரண்யம் வேட்பாளராக நீங்கள் இயல்புலேயே கருப்பு தானே, கருத்து போயின்னு இருக்கு. அது ஏன்னா ரொம்ப வெயில் காலகட்டம், தொடர்ச்சியான பரப்புரையில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நானும் பார்த்தேன். நிறைய இடங்கள் நடந்தே போனீங்க, சில இடங்களில் வாகன பரப்புரையும் மேற்கொண்டீங்க. புதிய ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? விஜய்க்கு சொல்கிறவங்க நடந்தே போனீங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் மிகைப்படுத்த ஒன்றும் இல்லை. ஏதாவது அண்ணன் வேதாரண்யத்தில் போட்டி போடு அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறப்ப எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. எனக்கு தேர்தலில் போட்டி போடுறதுல ஆர்வம் இல்லை, அதனால் தயக்கம் இருந்துச்சு. நீ போட்டி போடு அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அண்ணனோட கட்டளை, அது உத்தரவு. அதுக்கு பிறகு அதை செய்யணும் அப்படிங்கிற சவாலாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் தொடக்கத்தில் பரப்புரைக்கு போகிறப்ப மேடையில் பேசுறது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போய் கும்பிட்டு வாக்கு கேட்கணும், பேசி வாக்கு கேட்கணும். எனக்கு அந்த இடத்துல போய் எப்படி பேசுகிறது, எப்படி கும்பிட்றதுன்னு கூட தெரியல. தொடக்க நிலையில் கொஞ்சம் சிரமப்பட்டேன். போக போக பழகிச்சு. என்னென்னா மிகச்சிறந்த பாடம்னு நினைக்கிறேன். இந்த கள அனுபவத்தை சொல்லணும்னா மிகச்சிறந்த பாடம். நம்ம மக்களோட துயரங்களை, துன்பங்களை படிக்கிறோம், செய்தியாக கேள்விப்படுறோம். ஆனால் இன்னும் ஆழமாக, இன்னும் உணர்வுபூர்வமாக போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன்.
தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு வந்து இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி வருது, திராவிட மாடல் வந்து இந்தியாவுக்கே வந்து முன்னுதாரணமான ஒன்று, அப்புறம் வந்து மேலை நாட்டோடு ஒப்பிடுற அளவுக்கு தமிழ்நாடு வந்து முன்னோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்க்குறப்ப அவங்க இன்னும் வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்க. தொகுதி முழுமைக்கும் வந்து முதன்மையான சிக்கல் அப்படின்னா தண்ணீர் தட்டுப்பாடு. நான் வந்து போய் களத்தில் போய் பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் செய்தித்தாளை படிக்கிறேன். தலைஞாயிறு ஒன்றியத்தில் துளசாபுரம்ங்கிற கிராமத்தில் வாக்கு செலுத்தலை, நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா தண்ணி தட்டுப்பாடு. சரி, அந்த துளசாபுரம்ங்கிற கிராமத்தில் தண்ணி தட்டுப்பாடு போல இருக்குது, அப்புறம் இன்னும் 2 கிராமங்கள் இருக்குது போல இருக்குது அப்படின்னு போகிறப்ப பரப்புரை செய்கிறப்ப ஊராக போய் வீடு வீடாக போய் நம்ம வாக்கு கேட்குறப்ப தெரியுது எல்லா மக்களும் ஒருமித்த குரலை சொல்கிறாங்க, தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி வரதில்லைங்கிறாங்க. அப்போ தொகுதி முழுமைக்கும் நீக்கமர நிறைஞ்சிக்கிற முதன்மை பிரச்சனை தண்ணி தட்டுப்பாடு, தண்ணீர் சிக்கல், அந்த தண்ணி பிரச்சனை தான். இந்த பிரச்சனை வந்து நீருப்புத்த நெருப்பாக இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி களத்தில் போய் பரப்புரை செஞ்சு திரும்ப திரும்ப பேசுபொருள் ஆக்கின பிறகு தான் அந்த பரப்புரை களத்தில் வந்து தண்ணி பிரச்சனை முதன்மை பிரச்சனையாக மாறிச்சு. திமுக சார்பாக போட்டியிட்ட புகழேந்தி, அதிமுக சார்பாக போட்டியிட்ட OS மணியன் அவங்களே இதை பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து குடிக்க தண்ணிக்கு தட்டுப்பாடு. என்ன சொல்கிறாங்க, நிலத்தடி நீர் மட்டம் வந்து உப்பு நீராக மாறிடுச்சு, அதனால் வந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி நிற்கிறோம். ஆனால் இங்கே வாசலில் குழாய் போட்டிருக்காங்க, தண்ணி வரலை. இங்கே லாரியில் கொண்டாந்து தர்றாங்க, லாரியில் கொடுத்தா கூட 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, அப்போ தண்ணீருக்காக கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க. சில இடங்களில் பார்த்தா வந்து குடிக்க தண்ணி இல்லை. இங்கே எதுக்க வந்து ஒரு வாய்க்கால் ஓடுது, வாய்க்காலில் வந்து வெங்காயத்தாமரை இருக்குது, அந்த வெங்காயத்தாமரை வந்து அகற்றாததால் தண்ணீர் மாசுபட்டு அந்த தண்ணியில் குடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ குளித்த பிறகு உடம்பெல்லாம் அரிக்குது, வேறு வழி இல்லாமல் 2 சொம்பு நல்ல தண்ணியை ஊற்றி திரும்ப கழுவுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சில இடங்களில் வந்து சமுதாய குடம் ஒன்றும் இல்லை, அதை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த குளம் இருக்குது, குளத்தில் வந்து அந்த குளம் இருக்குன்னா அந்த குளத்தில் வந்து படித்துறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு மன பட்டா இல்லை, இது வந்து கோயில் நிலமா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு மன பட்டா இல்லாதனால மின் இணைப்பு இல்லாத வீடுகளும் இன்னைக்கு இருக்குது. மின் இணைப்பு இல்லாத வீடு இருக்குது, இன்னமும் வேதாரண்ய தொகுதியில் இருக்குது. இப்படி பார்க்குறப்ப சுடுகாடு இல்லை அப்படின்னு போராடுறாங்க, சாலை வசதி இல்லை அப்படின்னு போராடுறாங்க. இப்படி தண்ணீர் வசதி, அப்புறம் வந்து சாலை வசதி, சுடுகாடு, சமுதாய கூடம், படித்துறை, மின் இணைப்பு, பட்டா, இப்படி கேட்டு போராடுற எல்லா பிரச்சனையுமே முதன்மையான வாழ்வாதார தேவைகள். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து சிறுதலை காடு அப்படிங்கிற ஒரு கிராம பகுதிக்கு போனேன், அங்கே வாக்கு கேட்க போனேன். நான் பார்த்துட்டு ரொம்ப மாதிரி அதிர்ச்சி. அதாவது ஒரு குடிசைன்னா சுவரே இல்லாத குடிசை. ஒரு படம் போட்டிருந்தீங்க, சுவரே இல்லாத குடிசை. அந்த குடிசைக்கு அந்த பக்கம் வந்து வீடு கட்டுற மாதிரி பணியை தொடங்கி அப்படி நின்றுச்சு. ஆனால் கட்டப்படலை. அந்த குடிசைக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த குடிசைக்குள்ளே வந்து வசதியெல்லாம் கால் நீட்டி படுக்க முடியுமான்னு தெரியல. பெரிய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் உள்ள எதுவுமே கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்கிறாங்க. ஒரு மழை காலத்தில் உள்ளே எல்லாம் படுக்க முடியாது. ஓட்டர் தான் அவங்க, வாக்காளர் தான். குளிர்காலத்தில் வந்து அங்கே பனி காற்று கடுமையாக அடிக்கும், படுக்க முடியாது. நீ சிந்திச்சு பாருங்க. இதே போல் பல குடிசைகள் தொகுதி முழுக்க இருக்குது. இப்போ கணவன் மனைவி வாழ்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்கிறாங்கன்னா கணவன் மனைவிக்குன்னு தனி அறை அவசியம், அப்போ தான் அவங்க வந்து வாழ முடியும். ஆனால் இங்கே கணவன் மனைவிக்கும் தனி அறை இல்லை. ஏன்னா வாழ்கிறதே ஒரு குடிசை தானே. பெண் பிள்ளை இருக்குது, ஒரு 18 வயசு கடந்துச்சுன்னா பெண் பிள்ளைக்கு தனி அறை அவசியம். ஆனால் அப்படி இல்லை. அப்போ இன்றைக்கும் வீடு இல்லாமல் குடிசையில் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே ஆளக்கூடிய திமுக இல்லை ஆண்ட அதிமுக என்ன சொல்கிறாங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் தர்றோம், டோக்கன் தர்றோம், நீங்கள் வாங்கிக்கலாங்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து 80களில் 90களில் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சோ அப்படியே இன்னமும் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது நம்ம இதெல்லாம் பார்க்குறப்ப. இல்லை, அவங்க எல்லாருமே யாருக்கு பொதுவாக வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க? என்ன குடும்பம்னா வாக்கெட்டு போகிறோம்ல, வாக்கெட்டு போகிறப்ப நம்ம முந்திக்கிட்டு தண்ணி பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்ல தொடங்குவாங்க. இல்லை வந்து நமக்கு கொஞ்சம் விட்டுட்டோம்னா தண்ணி வரமாட்டேங்குது, எல்லாரும் இப்படி தான் வர்றீங்க, ஓட்டு கட்டு போகிறீங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கோவத்தை நம்ம மேலே காட்டுறாங்க. இருங்கம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்னு இடைமறிச்சு யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா, யார் எம்எல்ஏன்னு தெரியுமா அப்படின்னா அதோட அமைதியார். சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னு தெரியுதா? எம்எல்ஏன்னே தெரியல, இவ்வளோ பெரிய அறியாமல். அதாவது மக்களுக்கு வந்து பிரச்சனை தெரியுது, பிரச்சனைக்கு யார் காரணம், யார் பொறுப்பு, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிதலே கிடையாது. யார் மூலமா தீர்வு கிடைக்கும்ன்றது தெரியல, அந்த புரிதலாம் கிடையாது மக்களுக்கு. அது வந்து மக்களோட அறியாமல், அது ஒரு சாபக்கேடு. மக்களாட்சி நாட்டில் ஒரு ஆட்சியாளனோட அடக்குமுறை ஒடுக்குமுறையை விட மிக மோசமானது மக்களோட அறியாமை தான். அந்த அறியாமை வந்து உச்சத்தை இருக்கக்கூடிய இடமா தான் எல்லா இடமும் இருக்குது. அதில் வேதாரண்யம் வந்து விதிவிலக்கு இல்லை.
இப்போ தமிழ்நாட்டோட அங்கே வந்து வேதாரண்யத்தில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு, உலகத்தின் சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு, இந்த பூமி பந்தோட சராசரி மழைப்பொழிவு வந்து ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர். அதுவே வந்து தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு 950 மில்லிமீட்டர். அதுவே வேதாரண்யத்தின் சராசரி மழைப்பொழிவு 1500 மில்லிமீட்டர். ஓகே. அங்கே ஏரிகளை குளங்களை வாய்க்கால்களை இல்லை வந்து நீர்நிலைகளை பராமரித்து எல்லா இடமும் ஏரியாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், வாய்க்கால் இருக்கட்டும், வெங்காய தாமரை ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த வெங்காய தாமரை அகற்றி அதை தூர்வாரி அந்த கொள்ளளவை சரி பண்ணியிருந்தாலே நீரை தேய்ச்சிருக்க முடியும். ஆனால் அதற்கான எந்த திட்டமும் அங்கே இல்லை, அதை செய்யலை. அதன் விளைவாக தண்ணீர் தட்டுப்பாடு, மிதமிஞ்சிய மணக்கொள்ளை, அதன் வெளிப்பாடு கடல் தண்ணி உள்ளே வந்து நன்னீர் இல்லை, உப்பு நீராக மாறி போச்சு. ஒரு தென்னம்பழம்னு நினைக்கிறேன், அந்த கிராமத்துக்கு வந்து வாக்கு கேட்க போகிறப்ப ஒரு மூதாட்டிகிட்ட போய் வாக்கு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, என் 2 கையும் பாருப்பா காய்ச்சி போயிருக்கு. ஒரு 75 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இங்கே நல்ல தண்ணி கிடையாது, தூரத்தில் 100 மீட்டர் தாண்டி அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த அடிபம்பில் வந்து அந்த குழாயில் தண்ணி வருது, நான் போய் அடிபம்பில் தண்ணி அடித்து தான் கொண்டு வர்றேன். அப்போ வந்து இந்த அடிபம்பில் வந்து இந்த தண்ணியை அடிக்கிறதுக்கு அடித்து என் கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படின்னு கையை காமிக்கிறாங்க. ரொம்ப அதாவது இரடா மக்கள் இன்னுமா இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படின்னு அவங்களோட துன்பத்தை துயரத்தை வந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருந்துச்சு, அதை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த துன்பத்திரங்களை அந்த சிக்கல்களை வந்து முதன்மைப்படுத்தி பரப்புரை களங்களில் பேசணும். அதில் வந்து நமக்கு இதெல்லாம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து இது நமக்கு வந்து ரொம்ப நெருங்கி பார்க்குறதால இது கஷ்டமாக இருக்குது, நமக்கு வழியாக இருக்குது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஒரு சாதாரண ஒரு சாலை, இந்த இடத்துல சாலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லை வந்து குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை, சமுதாய கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, வீட்டு மனை இல்லை, வீட்டு மனை இல்லாதனால மின்னணைப்பு இல்லைன்னு இப்படி அத்தியாவசியமான எல்லாமே அடிப்படை கோரிக்கையாக இருக்குது. இப்போ மனிதனுக்கும் விலங்குக்குமான மாறுபாடுன்னு, விலங்கு காட்டில் வாழும், மேட்டில் வாழும், எங்கே வேணாலும் வாழும், மனிதன் வந்து இருப்பிடத்தில் வாழ்வான். ஆனால் இங்கே மனிதனுக்கு வாழ்வதற்கு இருப்பிடம் இல்லை. அடிப்படை தேவையாக சொல்லப்படுறது உணவு, உடை, இருப்பிடம் தான். இருப்பிடமே ஒழுங்காக இல்லை. இந்த நாட்டில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் காலத்தில் 5 ஆண்டு திட்டம் அவன் கொண்டு வர்றப்ப ஏழ்மை ஒழிப்பு, வறுமை ஒழிப்புனாங்க. ஏழ்மை ஒழிப்புனா அதில் வந்து ஒரு நல்ல குடியிருப்பு இருக்கணுங்கிறது தான். ஆனால் அந்த நேருவுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்து, சஞ்சய் காந்தி வந்து, ராஜீவ் காந்தி வந்து, ராகுல் காந்தி காலத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 78 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில், 76 ஆண்டுகால மக்களாட்சி நாட்டில், 60 ஆண்டுகால திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் குடிசைகள் வீடாக மாற்றப்படலை. ஆனால் என்ன கூத்துனா அதே குடிசையில் ஏழையின் சின்னம் ரெட்டலை, ஏழையின் சின்னம் உதயசூரியன் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. அந்த மக்கள் வந்து அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களை ஏன் ரெட்டலைக்கு போடணும், ஏன் உதயசூரியனுக்கு போடணும் அதெல்லாம் தெரியல. அவங்க ஓட்டு போட்டு பழக்கமாயிட்டாங்க. அதை கடந்து வாக்கு காசு தர்ற கலாச்சாரம் இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா இடத்தையும் இருக்குது. வேதாரண்யம் தொகுதியும் விதிவிலக்கு இல்லை, காசு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் தாராளமாக கொடுத்தாங்க, அதுக்கு தாராளமாக கொடுத்தாங்க. அது மட்டும் கொடுக்கல, அவங்க டோக்கனே கொடுத்தாங்க. சிட்டிங் எம்எல்ஏ அங்கே வந்து என்ன மாதிரி அங்கே எம்எல்ஏ வந்து ஐயா ஓஎஸ் மணியன். ஆமாம், அவர் தான் வந்து 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், இப்போ அதிமுக. ஆமாம், இது வந்து வேதாரண்யம் தொகுதியில் கொடுக்கப்பட்ட டோக்கன். ஓ, இதை பாருங்க, இது வந்து 10,000 ரூபா செக் மாதிரி இருக்கா? ஆமாம் 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 ஆமாம். இது 2,000 ரூபா செக் இருக்கா? இப்படி இருக்கா? ஓகே. இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ நேற்று தொலைக்காட்சி வாரத்தில் அதை காமிச்சேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்த உடனே இந்த மாதிரி 10,000 ரூபா தருவோம், கருணத்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை சொல்லும் விதமாக இதை அங்கே விநியோகித்தோம் அப்படிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி மரக்கண்டு கொடுப்பதற்கு கூட அனுமதி கிடையாது. நாங்கள் மரக்கண்டு கொடுத்து வாக்கெட்டால் கூட தேர்தல் ஆணையம் வந்து வழக்கப்படும். ஆனால் இந்த டோக்கன், இந்த கூப்பன்லாம் வெளிப்படையாக கொடுக்கப்படல, திருட்டுத்தனமாக கொடுக்கப்பட்டு அதிமுக தான் அறிவிச்சாங்களே, நாங்கள் 10,000 ரூபாய் கொடுப்போம், மாதந்தோறும் பெண்களுக்கு 2,000 ரூபாய் அறிவிச்சாங்க. அதை எப்படி நீங்கள் டோக்கன் கூப்பனாக தரலாம்? வந்தவர்கள் டோக்கன் கொடு, கூப்பன் கொடுத்து அன்னைக்கு இதை செயல்படுத்து, பிரச்சனை கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இதை கொடுத்தா இதை உண்மை நினைக்கிற மக்கள் இருக்க மாட்டாங்களா? ஓகே. அப்போ இதை வச்சுக்குங்க, 12,000 ரூபா மதிப்பு இருக்குது இதுக்கு. நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் தான் இதுக்கு மதிப்பு, அதிமுக ஓட்டு போடலாம் மதிப்பு இல்லைன்னா அதை வச்சுட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆமாம், ஓட்டு போடுவாங்கல்ல. ஓகே. அப்போ திமுக கொடுக்குது, அதிமுக கொடுக்குது. 2 பெரிய மனுஷங்க இங்கே, புகழேந்திரன் ஒரு ஐயா, ஓஎஸ் மணியன் ஐயா. அது ஓஎஸ் மணியன் சொல்கிறாங்க, அவர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார், தொகுதி முழுக்க அவ்வளோ நல்லது பண்ணி வச்சிருக்காருன்ட்டு. படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுக்காக காசு தரணும், வாக்கு காசு தரணும். நம்ம பரப்புரை 24 மணி நேரத்துக்கு முடிச்சிட்டோம், பரப்புரையை முடிச்சுட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் நமக்கு வேலைன்னா வாக்ககம், அதுக்கான அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துறது, அதை சரி பண்ணுறது தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா இடமும் காசு. நீங்க போய் புகார் தெரிவிச்சிங்களா? தேர்தல் நாள் எடுத்து என்ன ஆதாரத்தை கொடுத்தீங்களா? நான் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னு காணொலி பதிவை எடுத்து காட்டிட்டேன்.
அதுக்கு பிறகு என்ன ஆகும்? ரத்து பண்ணுவாங்கல்ல தேர்தலில். இப்ப மயிலாப்பூர் ரத்து பண்ணணும் அறப்போரை ஜெயராமன் கேட்கிறாரு. எனக்கு ஏன்னா புரியலங்க. மயிலாப்பூர்ல வேலு வீட்டுல அவ்வளவு கோடி எடுத்துருக்காங்க. காரைக்குடியில ப. சிதம்பரத்துக்கு பிறந்த பையன் இருக்காருல, கார சிதம்பரம், அவரு அலுவலகத்துல 13 லட்சம் எடுக்கப்பட்டுச்சு. அதே போல தேர்போகி பாண்டி அமமுக, அவருக்கு சுத்தமான இடங்கள்லையும் பணம் பிடிக்கப்பட்டுச்சு. இப்ப காசு கொடுத்தாங்கன்னா என்ன தண்டனை? காசு கொடுத்த அல்லது வாங்கிய இவங்க கைது செய்யப்பட்டு வழக்கு போடப்பட்டு சிறைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்கு. இல்ல சம்பந்தப்பட்ட வேட்பாளர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க, இல்ல அந்த 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 கட்சி வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் அந்த தொகுதியில் போட்டுவதற்கு வந்து தடைங்கிற மாதிரி போகும், ஒரு கருப்பு புள்ளியா மாறும், அப்படிலாம் இதை வரும்னா பயப்படுவாங்க. இங்க வந்து அதிகபட்சம் வாக்கு காசு கொடுத்தாங்க, OS முனையும் காசு கொடுத்துட்டாரு, இல்ல வேதாந்தத்தில் போட்டிட்டு திமுக வேட்பாளர் புகழஞ்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் புகார் கொடுத்தேன்னா அதிகபட்சம் என்னன்னா தேர்தலை தள்ளி வைப்பாங்க. தேர்தலை ஒட்டுமொத்தமா தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சு என்ன ஆகும்? காசை அடிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்க இவங்க மறுபடியும் காசு கொடுத்து வருவாங்க, மறுபடியும் காசு கொடுத்து சந்திப்பாங்க. ஆனா நேர்மையை சந்திச்சா எனக்கு என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். அப்ப இங்க காசு கொடுப்பது, வாக்கு காசு கொடுப்பது குற்றம் என்று வரையறுக்கப்படலை. இங்க ஹைட்ரோகார்பன் இந்த திட்டத்துக்கு எதிராக துண்டை கொடுத்தாங்க எங்க நெடுவாசல்ல வளர்மதி, அதுக்காக அவங்க மேல குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு துண்டை கொடுத்தாங்கன்ட்டு. ஆனா வாக்கு காசு கொடுத்தாங்கன்னு யாரு மேலேயாவது இது வரைக்கும் வழக்கு போட்டு குண்டர் சட்டம் பாய்ச்சி இல்ல ஒரு கைது செய்யப்பட்டாங்களா, செயல்படுத்தப்பட்டாங்களா? யாருமே இல்லையே. வெளிப்படையா வந்து டோக்கன் கொடுத்தாரு, காசு தரல அப்படின்னு ஆர்கே நகரில் தாய்மகள் போராடினப்ப அப்ப வந்து அவங்க மேல வழக்கு போடுவேன் அப்படின்னு போயிருந்தா, இல்ல வந்து இது குற்றம் சொல்லியிருந்தா பயப்படுவாங்கல்ல. கோயம்புத்தூர்ல, ஈரோட்டில், இல்லை சென்னையில், மயிலாப்பூர்ல, நங்கநல்லூர்ல ஏதாவது ஊர்ல வந்து காசு வாங்கி அவர் கைது செய்யப்பட்டார், செயல்படுத்தப்பட்டார், காசு கொடுத்த இவர் பிடிபட்டார், சிறைக்கு போனார் அப்படின்னு செய்தி வந்தா பயம் இருக்கும்ல. காசு கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாதுங்கிறது வழிகாட்டு நெறிமுறை தானே ஒழிய அது திட்டமிட்ட குற்றமாக வரையறுக்கப்படலை. இல்ல இப்போ இது ஒண்ணு மட்டும்தான், இந்த வாக்குக்கு காசு கொடுப்பது மட்டும்தான் உங்களுடைய இந்த தேர்தல் வேலைகள்ல வந்து ஒரு பிரதானமான ஒரு பொருளா இருக்கு. தேர்தல்ல பிரதானம் முதன்மை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற காரணி காசு பணம் தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் இதுதான் வந்து உச்ச வரம்பு. இந்த 40 லட்சத்தை தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் அது ஊழல், அது முறைகேடு, அது சீர்கேடு, அது லஞ்சம், அது லாவணியம்னு தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லுது. அப்ப 40 லட்சம்ங்கிறதே அது எப்படியான தொகை தான். ஆனா 40 லட்சம் தாண்டி ₹1 செலவு பண்ணாலும் ஊழல், லஞ்சம், லாவணியம், முறைகேடு அப்படின்னா இங்க சராசரியா திமுக அதிமுக செலவு பண்ற தொகை 25 கோடி தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு. ஆமா, 1 லட்சம் பேருக்கு வந்து நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு திமுக தரப்புன்னு சொல்லப்படுது, அதிமுக தரப்புன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 25 கோடி எல்லாமே வாக்கு காசுறதை உள்ளடக்கியது தான். அவ 25 கோடியை கொடுத்தா ஒருத்தர் வந்து இங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னா யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு? ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டு சேர்த்து 15 கோடி. ஆனா இவங்க செலவு பண்றது எவ்வளவு? 25 கோடி. அப்ப 25 கோடியை கொட்டி இறைச்சுதான் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னா இங்க காமராசர் போல, கக்கன் போல, ஜீவானந்தம் போல, சிங்காரவேலர் போல, நல்லக்கண்ணையா போல இப்படி யாரும் உருவாக முடியாது. இந்த அமைப்புக்குள்ள வந்து யாரும் உருவாக முடியாது. அப்ப 2 கட்சிகள் நிலையை கடந்து கம்பெனிகளா மாறி ஜனநாயகத்தை சாகடிச்சிச்சு. இதுல ஜனநாயகத்துல வந்து யார் வேணாலும் தோற்கலாம். காமராசர் 67 தோத்து போனாரு, 69 நாகர்கோவில் மக்களவை இடைத்தேர்தல்னு வெற்றி பெற்று அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனார். காமராசர் தோத்துருக்காரு, கக்கன் தோத்துருக்காரு, நல்லக்கண்ணையா 3 முறை தோத்துருக்காங்க, ஆனால் அம்பேத்கர் தோத்துருக்காரு, ஜீவானந்தம் தோத்துருக்காரு, 10 ஆண்டுக்கு மேல பட்டினி போராட்டம் இருந்த இரவும் சிரமலா தோத்து போயிருக்காங்க. தேர்தல் காலத்தில் வெற்றி தோல்வி இயல்பான ஒன்று தான். யார் வேணாலும் தோற்கலாம். தோற்கிற ஒருத்தர் வந்து நாளைக்கு போராடி மக்களை அரசியல்படுத்தி மக்கள்கிட்ட திரும்ப வந்து போய் களப்பணி செஞ்சு நம்பிக்கையை பெற்று நம்பிக்கையை வாக்காக அறுவடை பண்ணி திரும்ப வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? காசு கொடுத்து ஜனநாயகத்தோட அந்த அடித்தளத்தை காலி பண்ணிடுறாங்க. அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள மக்கள் வந்து அவன் காசுக்கு பழகிடுறான். என்ன பிரச்சனைனா திமுக மேல அதிமுக மேல வெறுப்பு வந்து ஒரு கட்டத்துல மக்களுக்கு இந்த தேர்தல் அரசியல் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுது. அப்ப திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் இங்க எதுவுமே மாறப்போறதில்லை, எதுவுமே சரி பண்ணப்போறதில்லை. அப்ப என்ன லாபம்? தேர்தல் சமயத்துல திமுகவோ அதிமுகவோ 2000 ரூபாயோ 4000 ரூபாயோ காசு தரும், வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வாக்குங்கிறது சாதாரணமா பெறப்படலை. 1920 நடந்த முதல் பொது தேர்தலில் அன்னைக்கு நாட்டின் மக்கள் தொகை 30 கோடி, ஆனால் நாடு முழுக்க வாக்கு செலுத்தவங்க 60,000 பேர். அன்னைக்கு வந்து யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, அப்புறம் அவங்களுக்கு தான் வாக்குரிமை இருந்துச்சு. குறிப்பாக பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அப்போ சுதந்திரம் பெற்ற நாட்டில், மக்களாட்சி நாட்டில் வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமைன்னு உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லலாம். ஆனால் எல்லோரும் சமம் எங்கே நடத்தப்படுறோம்? சாதி அடிப்படையில் வந்து நம்ம சரிசமமாக நடத்தப்படாம
பாகுபாட்டோடு நடத்தப்படுறோம், வர்க்கத்தின் அடிப்படையில் பாகுபாட்டோடு நடத்தப்படுறோம். அப்போ எல்லோரும் சரிசமமாக கருதப்படக்கூடிய இடம்னா இங்கே வந்து வாக்கு மட்டும்தான். ஏன்னா அனில் அம்பானிக்கு ஒரு வாக்கு தான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கு ஒரு வாக்கு தான், பிரதமருக்கும் ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரருக்கும் ஒரு வாக்கு தான். அப்போ வாக்கு தான் எல்லாருக்குமான சம வாய்ப்புங்கிறது அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த வாக்கையை வந்து காசு கொடுக்குற ஒரு கலாச்சாரம். 2021 நாமக்கல் ராசிபுரத்தில் மக்கள் சாலையை மறித்து போராட்டம் பண்ணாங்க. இப்போ பாளையங்கோட்டையில் வந்து சாதிய சிக்கல் வருது, சாதிய மோதல் நடக்குது, சாதிய ஆணவக்கொலை நடக்குது. ஆனால் அந்த ஊரில் சாதிய பெருமிதம் பேசுகிற அந்த ஊர்லேயும் காசுக்காக மக்கள் போய் காசு அந்த தெருவுக்கு வந்துச்சு, எங்கள் தெருவுக்கு வரல அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்கன்னா இது ஜனநாயகத்தில் சாபக்கேடு இல்லையா? அப்போ இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கும், நாம் தமிழர் கட்சி பெறப்போகிற வெற்றி எல்லாமே ஜனநாயகத்தில் வந்து ஒரு புத்தளிச்சு பாய்ச்சல், மக்களாட்சியில் மறுமலர்ச்சி. ஒரு பக்கம் மக்கள் காசுக்கு விலை போகிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் மக்கள் காசு வாங்குறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஐயா புகழேந்தி ஐயா, அந்த பக்கம் ஓஎஸ் மணி ஐயாலாம் தானா 25 கோடியாவது செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் போட்டிட்டேன் நான் 1 ரூபா செலவு பண்ணலை. 1 ரூபா செலவு பண்ணலைன்னா எனக்கு செலவு பண்ணது எல்லாமே மக்கள் கொடுத்தது, உறவுகள் கொடுத்தது, அண்ணன் மகள் கொடுத்தது, அவங்க காசு தான் அங்கே செலவு பண்ணோம். நாம் செலவு பண்ணோம் அப்படின்னா தொகுதி முழுக்க வந்து வாகன பரப்புரைக்கு, அப்புறம் வந்து வாகனத்தில் இருந்து தெருமனை பரப்புரைக்கு, அப்புறம் வந்து அந்த இது போன்ற அவர் தினந்தோறும் பரப்புரை செலவு, உணவு செலவு, எரிபொருள் செலவு, இதுதான் செலவு நமக்கு. இது வேற எந்த செலவும் இல்லை. இதில் வந்து நான் போன பல இடங்களில், நான் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு. ஏன்னா மக்கள் காசு கொடுத்தாங்க, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு சம்பவம் என்னென்னா, தலையாக இருக்கிற பகுதியில் வந்து வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். வாகனத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப எங்களை பார்த்துட்டு ஒரு கணவன் மனைவி கை குழந்தையோடு போகிற ஒரு குடும்பத்தார் வந்து அந்த இருசக்கர வாகனத்தை திருப்பிட்டு வந்து கிட்ட வர்றாங்க. வந்தவுடனே நான் அந்த வாகனத்தை விட்டு இறங்கிடுறேன். இறங்கினவுடனே அவங்க வந்து அந்த கிட்ட போனவுடனே அவர் வந்து முதல்ல ஒரு 50 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் மனைவிட்டேருந்து 100 ரூபா வாங்கி 150 ரூபா கொடுக்குறாரு. 150 ரூபா காசை வந்து இன்றைக்கி கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, ரொம்ப குறைவான காசு நினைப்பாங்க. ஆனால் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட பெரிய அளவில் காசு இல்லாமல் இருக்கலாம், என்னோடய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அதாவது நான் என்னோடய பங்களிப்பை தரணும், எனக்காக தான் நீ உழைக்கிற, எனக்காக தான் நீ வேலை செய்கிற, ஏன்னா வர முடியல, இதை வச்சுக்க அப்படின்ட்டு. அது மாதிரி வாகன பரப்பரை போயிட்டு இருக்கிறப்ப மறித்து நான் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க, முந்திரி பழம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. திருவையாறில் செந்தில்நாதன் வந்து வீதி வீதியாக போய் நடந்தே போய் கும்பிட்டு வாக்கு கேட்குறப்ப நெல்லுங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை கொண்டாந்து காலில் ஊற்றுனாங்களாம். இப்போ ஓஎஸ் மணினோ இல்லை புகழேந்தியோ திமுகவோ அதிமுகவோ அவங்க அந்த வேட்பாளர்கள் வந்து வெளியில் போகிறாங்க இல்லை வந்து பரப்புரை செய்கிறாங்கன்னா அவங்க எக்கேடு கெட்டால் எனக்கான நினச்சிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மேலே வந்து இவங்க நமக்கு தான் உழைக்கிறாங்க. எத்தனையோ பேர் அடையாளப்படுத்தி மக்கள் எத்தனையோ பேர் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபான்னு ஒரு சிறுவன் வந்து 1500 ரூபா காசை கொண்டாந்து தர்றாங்க, கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து நான் யார் அப்படின்னு பார்க்குறேன், ஒரு அம்மா நிற்கிறாங்க. அவங்க தோற்றத்தை பார்க்குறேன், பார்த்தோன்னே தெரியுது அவங்க எளிய தோற்றமாக இருக்குது. 1500 ரூபா காசுங்கிறது பெரிய காசுன்னு தோணுது நமக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 500 ரூபா இருக்கட்டும், மீது 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா திரும்ப கொடுக்குறேன். அந்த தம்பி கொண்டு அம்மாட்ட கொடுக்குறேன்ட்டு போகிறான், திரும்ப கொண்டாந்து இல்லை அம்மா வாங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க, இது வச்சுங்க அப்படின்னு. அது மாதிரி உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடங்களே பார்த்தா அவ்வளோ ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு நாள் முழுக்க உழைச்சா அவங்க பெறக்கூடிய காசு 500 ரூபா. நாங்கள் வாகன பரப்புரை முடிஞ்ச பிறகு ஒரு வயசான அம்மா வந்து 500 ரூபா காசு கொடுத்து போகிறாங்க. கிராம பகுதியில் பெண்களுக்கு 500 ரூபா காசு எவ்வளோ பெரிய காசு. அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய காசு. அப்போ வந்து அந்த மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையே போதும் நமக்கு வந்து இன்னும் பன்மடங்கு உழைப்பதற்கான, இன்னும் பன்மடங்கு விளைச்சதற்கான உத்வேகத்தை கொடுக்குது. அப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகரமான சம்பவங்கள் ஒரு வந்து மதிய வேளையில் வந்து ஒரு கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு பயணம் தொடங்க போகிறோம். இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு தாய் வந்து சொல்லுது, தம்பி நீங்கள் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்கிட்ட வந்து 4 வாக்கு இருக்குது, நான் 4 வாக்கு இருக்கேன், உங்களுக்கு தான் படம் சொல்ல போகிறேன். நான் எனக்கு வீடு இல்லை, அந்த இருக்க வீட்டெலாம் நான் வேலை செய்கிறேன், இந்த கோயிலாம் படுத்துட்டேன், நீ ஜெயிச்சு வந்தோடனே எனக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் ரொம்ப மனசு கனத்துச்சு. என்னடா இப்போ நம்ம வெற்றியடையாமல் போயிட்டோம்னா இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் போயிடுமே, ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுமேன்னு கவலைப்பட்டேன். அந்த மாதிரி சிறுதலைக்கால கிராமங்களில் பார்க்குறப்ப நம்ம வந்து வாக்கு செலுத்துங்க மாறும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டோம்னா எதையுமே சரி பண்ணாமல் முடியாமல் போயிடுமே, தொடருமே அப்படிங்கிறப்ப அது வலிச்சிச்சு. ஆனால் என்னன்னா அதில் கெடு வாய்ப்பு என்னன்னா, வெற்றி தோல்விங்கிறது நம்ம கையில் இல்லை, இது மக்கள் கையிலாம் இருக்குது. அப்போ மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அப்படி இந்த களத்துக்கு போகிறப்ப பெரிய அனுபவம். களத்தில் வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்க, அவங்களோட தேவைகள் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன்.
அந்த விதத்தில் வந்து எனக்கு ஒரு 1.5 மாதம் ஒரு நாள் நம்ம வீணடிக்கலை, ஒரு அரை நாள் பொழுது கூட வீணடிக்கலை, தொடர்ச்சியாக பரப்புரை செஞ்சோம். வேதாரண்யம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த களப்பணியாளர்களை கொண்டுக்கிற தொகுதி. அங்கே வந்து ரொம்ப அற்புதமாக களப்பணி செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த பாரம்னா அந்த வேலை சுமையை கூட எனக்கு கொடுக்காம அவங்க அவ்வளோ அற்புதமாக செஞ்சாங்க. நான் அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவங்க எந்த பக்கம் கைட்டாங்களோ அந்த பக்கம் போனேன், அவ்வளோதான். மற்றபடி பாரங்களை பூரா சுமையை பூரா வேதாரண்யம் தொகுதி இருக்கக்கூடிய அண்ணன் மகள் தான் பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் பெரிய நல்ல அற்புதமான களம். தாவேகா பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து பெரிய அளவில் பரப்புரை ஈடுபட்ட மாதிரி தெரியல. கிங்ஸ்லி ஜெரால்ட்னு ஒருத்தர் போட்டி போட்டார். நான் ஒரு 4-5 முறை அவரை பரப்புரையும் போது பார்த்தேன், 4-5 முறை தான் பார்த்தேன். அவங்க பரப்புரை ரொம்ப தாமதமாக தான் ஆரம்பித்தாங்க, பெரிய அளவில் தொடர்ச்சியாக செய்யலை. அதுவும் பரப்புரைங்கிறது தொடர்ச்சியான பரப்புரை கிடையாது, தினந்தோறும் பரப்புரை, தினந்தோறும் வேலை திட்டம் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ஏனோ தானோன்னு தான் பண்ணாங்க. அங்கே களத்துக்கு போகிறப்பையும் கூட பரப்புரையும் போது கூட தாவேக்காக ஓட்டு போடுவோங்கிற பெரிய அளவிலான அலையெல்லாம் பார்க்க முடியல. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க. அதுக்கும் பிறகு அது வந்து அந்த நிலவரம் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு மாறிக்கலாம்னு நினைக்கிறேன், கூடுதலாக கூட வாக்கு செலுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரி வரப்போகுதுங்கிறத வந்து நம்ம தேர்தல் முடிவப்போ தான் பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் இந்த அனுபவத்தை குறித்து நிறைய சொன்னீங்க, எப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வேட்பாளராக நின்று ஒரு இடத்துல போய் மக்களை மீட் பண்ணுறதுக்கும் தொடர்ச்சியாக மேடைகளில் பரப்புரை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. உங்களுடைய தொகுதியில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு கேட்கணுன்றதுக்காக திரு சீமான் அவர்கள் வந்திருந்தாங்க. நிறைய எல்லாருக்குமே கிட்டத்தட்ட போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு வந்திருந்தாங்க. குறிப்பாக உங்களை பற்றி அவர் பேசும்போது நான் கூட வானூர்தியில் போயிடுவேன், எதாலும் போயிடுவோம், தம்பி அப்படி கூட கிடையாது அப்படின்னு உங்களை பற்றி ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக வந்து பேசியிருந்தாங்க. அந்த இடமே அந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் வைரல் பண்ணாங்க. எப்படி இருந்துச்சு அவர் உங்களுக்காக வந்து அந்த வாக்கு கேட்ட? அது அண்ணனோட பெருந்தன்மை. அண்ணன் வந்து எல்லாரையும் உயர்வை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் தம்பி மேலே உள்ள பாசத்தில் அண்ணன் சொன்னாங்க. ஆனால் வந்து என்னென்னா அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து தினந்தோறும் 1.5 மாதம் ஏறக்குறைய 1.5 மாதம் தொடர்ச்சியாக பரப்புறேன். அன்னைக்கு கூட 4-5 இடங்களில் காலையில் முதல் பரப்புரை வந்து புதுக்கோட்டையில் ஆரம்பிக்குது, கடைசி வந்து வேதாரண்யத்தில் இருக்குது. புதுக்கோட்டை எங்கே இருக்குது, வேதாரண்யம் எங்கே இருக்குது. அதில் வந்து அதுக்கு முந்தைய இடத்துல வந்து திருத்தரப்பூண்டில் வாகன பரப்புரை அதில் பேசிட்டு 20 நிமிஷத்தில் 3/4 மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்த 20 நிமிஷத்தில் விரைவாக வந்து அண்ணன் பேச ஆரம்பிக்கிறப்ப நல்லா பேச முடியலன்னா தொண்டை வந்து கட்டிருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசி முடிச்சுக்கலாம், 10 மணிக்கு முடிச்சுக்கலாம். ஆனால் அவர் 10:15 வரைக்கும் பேசினார். 10:15 வரைக்கும் விடாமல் பேசி அது சொன்னார். நான் என்ன நினைக்கிறேன், அது எளிமைங்கிறது ஒரு அடையாளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நல்லக்கண்ணையாக கூட நம்ம சொல்கிறோம் எளிமைங்கிறது அடையாளம்னு. எளிமைங்கிறது அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கொள்கிற ஒரு பாதை, அவ்வளோதான். இப்போ பாஜகவை சேர்ந்த காந்தின்னு சட்டமன்ற உறுப்பினர், அவர் எளிமையாக பார்த்தா அவர் வந்து போட மாட்டார், திண்ணையில் படுத்திருப்பார். ஒரிசாவில் வந்து அந்த பேர் நினைவில் எனக்கு, ஒரிசாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார், பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கார். அவர் யாருன்னா பாஜகக்காரரு, குடிசை மாதிரி ஒரு இடத்துலாம் வாழ்வார். அவர் இந்த அடிவம்பில் குளிச்சுட்டு சைக்கிளில் வந்து பார்லமெண்ட்டம் போவார். அப்போ அவர் எளிமையானவர் தான், காந்தி எளிமையானவர் தான். அப்போ அந்த எளிமையை நம்ம எப்படி பொறுத்திக்கிறது? எளிமையானவர்னு ஆதரிக்க முடியாதுல்ல. எளிமைங்கிறது அவங்க தேர்ந்தெடுத்துக்கொள்கிற பாதை. ஒருத்தவங்களுக்கு வந்து வாகனத்தில் காரில் போகிறது அது வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால காரில் போகிறாங்க. ஒருத்தருக்கு ஆட்டோவில் போகிறது வசதியாக இருக்குது, ஒருத்தருக்கு பேருந்தில் போகிறது வசதியாக இருக்குது அப்படின்னு போகிறாங்க. எனக்கு பேருந்தில் போகிறது வசதியாக இருக்குது அதை போகிறாங்க. அதனால் எளிமை அப்படின்னா அதை இது பண்ண தேவையில்லை. காரில் போகிறவங்களை குற்றப்படுத்துகிற மாதிரியும் இல்லை வந்து புனிதப்படுத்துகிற மாதிரி அது வேண்டாம்னு நினைக்கிறேன். அது வந்து அண்ணன் அதை பயணிக்கிறாங்கன்னா அண்ணனோட நேரம் வந்து மதிப்பு மிகுந்தது. நமக்கு வந்து இந்த தேர்தல் சமயத்தில் 1.5 மாதத்தில் வேலை இருந்துச்சு ஒழிய மற்ற காலங்களில் நம்ம அதிகப்படியான பணிகள் இருக்காது. ஒரு நாளைக்கு வேலைனா ஒரு வேலை தான் இருக்கும். ஆனால் அண்ணனுக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அண்ணன் வந்து அண்ணன் வந்து மகிழுந்த போகிறாங்க, அண்ணன் வந்து விமானத்தில் போகிறாங்கன்னா நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அடுத்து அவர் அங்கதான் அவரோட ரோல் தான் முக்கியமானது. அங்கே போய் அண்ணன் ஓய்வெடுக்க போகிறது தான் வேலை தான் செய்ய போகிறாங்க. அது அண்ணனோட பெருந்தன்மை. அண்ணன் வந்து அந்த இடத்துல என்ன சொன்னது, அதனால அது அண்ணனோட அன்பு, பேரன்பு, பெருந்தன்மை, அதை அப்படி தான் பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் வந்து பல இடங்களில் பரப்புரை போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்பாக ஒரு இடத்துல பேசுகிற போது, காரைக்குடின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, பேசுகிற போது அங்கே அந்த நிகழ்ச்சியே தடைப்பட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அடிதடி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். குறிப்பாக நெறியாளர் அவர் மேலே வந்து அவர் மேலே வந்து நாற்காலியை தூக்கி வச்சா ரத்தம்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம முந்தானத்தை நம்ம பார்க்கும்போது மரியாதைக்குரிய அனிஸ் ஃபாத்திமா அவங்க பாபராசு தொகுதின்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு திமுக குண்டர்களால் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து திமுக சபை போடுறாங்க. இது வந்து எப்படி நடந்துச்சு ஆக்சுவலி உண்மையிலே அந்த மாதிரிலான தாக்குதல் திமுக? இது வந்து திமுகவோட மரபியல் குணம் அப்படின்னு சொல்லலாம். திமுக வந்து வடமையாக பண்ணுறதா இதெல்லாம். என்ன ஒன்று, இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது, இன்றைக்கி தொலைக்காட்சிகள் வந்து 24 மணி நேரமும் வந்து செய்தியை வந்து போட்டுட்ருக்காங்க, எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் செய்தியை ஆக்குறாங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் திமுக அடக்கி வசிக்குது.
ஆனாலும் சில இடங்களில் வந்து முகத்தை காமிப்பாங்க, உண்மையான முகத்தை காமிப்பாங்க. அப்படி தான் வந்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் வந்து தங்கச்சி வந்து அந்த வாக்கு சாவடி சோதனைக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப வந்து தேவையில்லாத தகராறில் ஈடுபட்டு அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 8 மாதம் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கூட அந்த மாதிரி அநாகரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா இதெல்லாம் மனிதத்தன்மையே இல்லாதது. அதே போல் காரைக்குடியில் நான் பங்கேற்ற விவாத நிகழ்ச்சியில் வந்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன். அந்த கருத்தை வந்து நீங்கள் மறுத்து பேசலாம், இல்லை வந்து அதிகபட்சமாக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடுக்கலாம், இல்லை அதை வந்து நீங்கள் ஜனநாயகபூர்வமாக அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அதை விட்டுட்டு காரைக்குடியில் தகராறு செஞ்சதெல்லாம் அப்போ வந்து கருத்து இல்லை, அந்த சூழலை கையாள முடியல. அதை பண்ணது காங்கிரஸ் கட்சிக்காரங்களா திமுக காரங்களா? திமுக தான். திமுக அவங்களோட காங்கிரஸ் இருந்தாங்க. ஏன்னா மாங்குடி தானே நிற்கிறார் வேட்பாளராகவே, அதனால கேட்குறாங்க. இல்லை, வந்தவர் வந்து திருப்புவனத்தோட பேர் கூட மறந்துட்டாங்க. திமுக காரர் தான். திருப்புவனத்தை சேர்ந்த மாறன் சேங்கை மாறன். அவர் அந்த சமயத்தில் என்னோட சுட்டு வருது, என்னோட சுட்டில் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் முதல் சுட்டு பேசி முடிச்சுட்டு என் சுட்டு வர்றப்ப பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் பாட்டுக்கு பேசுறாரு. அங்கே ஒருமையில தான் பேசியிருக்காரு, நான் கேட்கல, அந்த நேரத்தில் கேட்கல. திரும்ப போய் அந்த காணொலி காட்சியை போட்டு பார்க்குறப்ப ஒருமையில பேசுறாருன்னு தெரியுது. அங்கேருந்து நான் பேசிட்டு வந்து எதுக்குன்னுக்கிட்டு எந்திரிச்சு கத்துறாங்க. அப்புறம் அந்த பக்கவாட்டில் வந்துட்டு வாடா வந்து பாடுறா அப்படின்னா நான் வெறியாகி வாடா இங்கே வாடா நீ அப்படின்னு. இந்த வீரம்ங்கிறது கூட்டத்தில் இருக்கும்போது வந்துடும், தனியாக இருக்கும்போது வராது. தனியாக வந்து நம்ம அத்தனை இடங்களில் பயணப்படுறோம். தனியாக போகிறப்ப யாராவது ஒருத்தன் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் ஒருத்தன் வந்து என்னடா திமுக அப்படி பேசுகிறேன், அதிமுக அப்படி பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டது கிடையாது. ஏன்னா வரமாட்டான், அங்கே பார்த்துட்டு குசுன்னு பேசுவான். ஆனால் கூட்டத்தில் இருந்தால் வீரம் வந்துடும். நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தப்ப நான் நகர்ந்தெல்லாம் போகலை, நான் அங்கனே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். கிட்ட வந்தாங்க, இந்த அவ்வளோ தூரத்தில் அந்த நாய் வந்து தூரமாக நின்றுட்டு குலைக்கும்ல, அது மாதிரி அவ்வளோ தூரத்தில் இருந்துக்கிட்டு அங்கே நின்று கத்தினாங்க. நானும் கத்துனேன், அவன் ஏதோ பேசினாங்க, நான் எதிர்வினையாட்டினேன். அதுக்கு பிறகு நம்ம உறவுகள் வந்து வேண்டாம் அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. நிகழ்ச்சி முடியட்டும் அங்கேயே நிற்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ராஜேஷ் அண்ணன் வந்தார். அவர் மண்டையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னப்ப நிகழ்ச்சி நடக்காது இருந்துச்சு, நீங்கள் மருத்துவமனைக்கு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே வந்தோம். வந்துட்டு திரும்ப அங்கே யாரையும் நம்ம ஆடு இருட்டுக்குள்ளே நம்ம ஆடு ஒருத்தரை தாக்கிட்டாங்க, நம்ம ஆடுகளை ஒருத்தரை தாக்கிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் சாலைமேல் அங்கேயே இப்போ சாலைமேல் போராட்டம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து புகார் கொடுங்கன்னு நாங்கள் புகார் கொடுத்தோம். அப்புறம் நீதிமன்றத்தில் அவர் ராஜேஷ் அண்ணனை பார்த்தோம். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தோம். அதில் வந்து வழக்கு கொடுத்தமையுடைய புகார் கொடுத்தமையுடைய வழக்கு எடுக்கப்படவும் இல்லை, கைது செய்யப்படவும் இல்லை. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது மாதிரி தங்கச்சி அனிதிஷ் பாத்திமா வந்து அவங்க தாக்கப்படுறாங்கிறப்ப உடனடியாக கைது பண்ணிக்கணும்ல. ஆனால் இது வரைக்கும் கைது பண்ணலையே. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு தருணத்தில் வந்து அம்மாப்பேட்டையில் போய் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு இல்லை சாலையை மறித்து பேருந்தை மறித்து போராட்டம் பண்ணுற நிலைக்கு நம்ம தள்ளுறாங்க. அப்போ ஜனநாயகபூர்வம் இல்லாமல் தான் எங்குது. திமுக வந்து இன்னைக்கு எல்லா வேஷமும் போடுது. ஆனால் திமுகவோட உண்மையான முகங்கிறது ரொம்ப அகோரமானது, மோசமானது. அது அவ்வப்போது வெளிக்காட்டி கொண்டிருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேசிட்டு நேரத்தில் ஓட் போலிங் எவ்வளோ ஆயிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. 80% வந்து நம்ம நெருங்கிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கால அரசியல் வரலாற்றில் நிகழாத ஒரு சம்பவம் இதுங்க அப்படிங்கிறாங்க. இப்போது ரொம்ப நுணுக்கமாக இந்த அரசியலை வந்து ஆய்வுக்குட்படுத்துறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரார் இல்லைங்க, விஜய் தான் ஒரு மெயினான ஒரு காரணமாக இருக்கிறாரு, நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு விஜயினுடைய வாக்கு அப்படிங்கிறது மலைப்பாக இருக்கிறது. பல இடங்களில் வந்து பல தொகுதிகளில் வந்து அவருடைய ரோல் தான் ஒரு பெரிய ரோலாக இருக்குது. ஒரு கோடி கூட தாண்டாருங்க, 20% தாண்டாருங்க அப்படின்னா அவர் மீதான மதிப்பீடுகளும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் உங்கள் கட்சியினுடைய மதிப்பீடு தான் பார்க்குறீங்க. பற்றியா உங்களை பற்றி கேட்குறேன். தாவேக்கான மதிப்பீடு பற்றி உங்கள் கருத்துறன்னு கேட்கல. முதல் நம்ம வந்து உண்மை நிலைமையாக உழைச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஆட்சி தேர்தலை பிடிக்கிறத நம்ம உழைச்சோம். முடிவு என்னவாக வரப்போகுதுங்கிறத வந்து அவளோடு பார்க்க நாங்களும் காத்திருக்கோம். அதனால் அதில் பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. எதிர்பார்ப்பு இருக்குது. மக்கள் என்னவா தரப்போகிறாங்க, ஏன்னா அதுக்கு பிறகு காசு விளையாடி இருக்குது, முறைகேடு பண்ணியிருக்காங்க. அதை கடந்து மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்னவா வரப்போகுதுங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கோம். தாவேக்கா பற்றி வந்து இப்போ விஜய் படங்களை பொறுத்த வரைக்கும் 300 கோடி வசூல், 400 கோடி வசூல், 500 கோடி சம்பளத்தை விட்டு வர்றாரு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இப்போ எத்தனை கோடி சம்பளம் வாங்கினாலும் யாருக்கும் தெரியாது, எவ்வளோ கோடி வசூல் படத்துக்கும் தெரியாது. ஆனால் இங்கே தேர்தலில் 40 விழுக்காடு 50 விழுக்காடுன்னு என்ன வேணாலும் சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலில் முடிஞ்சு அன்னைக்கு தேர்தல் முடிவு வர்றப்ப தெரிஞ்சு போகும். அது மாதிரி இதில் வந்து வாக்குப்பதிவு அதிகமானதுக்கு காரணம் வந்து முழுக்க இந்த வாக்குப்பதிவு, இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் தான். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் 91 விழுக்காடு 91 விழுக்காடு முதல் பேஸ்க்கு. அப்போ 91 விழுக்காடு ஆனதோடனே உச்சநீதிமன்றமே பாராட்டுது. அப்போ அங்கே 90 விழுக்காடு ஆனது காரணம் யார்? விஜயா. அது வாக்காளர் அந்த திருத்தம் தான், சிறப்பு திருத்தம் தான். இருந்தாலும் போன வாட்டியோட இந்த வாட்டி 15 லட்சம் ஓட்டு அதிகமாக இருக்கு. வாக்குப்பதிவு அன்னைக்கு பிறகு இதை சொல்கிறாங்களா? இல்லை, கிளாம்பாக்கத்தில் கூட்டமாக மக்கள் போகிறாங்க. இந்த கூட்டம் வந்து இவ்வளோ வருதுன்னா இது சாதாரண தேர்தல் கிடையாது.
காலங்காலமாக தீபாவளி, பொங்கல், இல்லை வந்து வாக்குப்பதிவு 2024 எல்லா காலத்துலேயும் கூட்டமாக தான் இருக்கும். இல்லை கிளாம்பகத்தில் நீங்கள் வெள்ளி சனி யாரு போனாலே கூட்டமாக தான் இருக்கும். எதையுமே பார்க்காம இது சாதாரண தேர்தல் கிடையாது, இது விஜய்க்கு தான் கூட்டம் கூடுது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அப்போ திரும்ப திரும்ப இந்த கருத்துருவாக்கத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. விஜய்க்கு தான் விடும், விஜய்க்கு தான் விடும் அப்படின்ட்டு. இப்போ அவர் போட்டிடுற அந்த திருச்சி கிழக்கு, அவர் போட்டிடுற பெரம்பூர், அதிலே அவருக்கான வெற்றி வந்து உத்தரவாதப்படுத்த முடியல. வெற்றி வாய்ப்பு, அதாவது திருச்சி கிழக்கில் வந்து தோல்வடைஞ்சிடுவார், வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. பெரம்பூரில் வந்து போராடுவார், மல்லு கட்டுவார், இழுபறியாக இருக்கும், ஆனால் அப்பையும் வாய்ப்பு குறைவுங்கிறாங்க. இதுதான் யதார்த்தமாக இருக்குது. அங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க அப்படின்னா இந்த விஜய்க்கு வாக்கு இல்லை. சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்களும் 10 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு வாங்கின வாக்க அவர் 2 வருஷத்துல வாங்கிடுவாருங்க. அதாவது என்ன, அது வந்து எதிர்பார்ப்பு, அது பார்ப்போம், பொறுத்து நம்மளும் பார்ப்போம். அதில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சத்தம் எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட வைத்த கொள்கை முழக்கமான தமிழ் தேசியங்கிற கருத்தியலுக்கு, இல்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றான அரசியல் அப்படிங்கிற முழக்கத்துக்கு, இல்லை தமிழ்நாட்டில் வந்து தூய நல்லாட்சியை கொடுப்போங்கிற நம்மளோட அந்த அறிவிப்புக்கு, அதுக்காக விழுந்த வாக்கு. இங்கே விஜய்க்கு விழுந்த வாக்கு அவரோட பரப்புரைக்கு விழுந்த வாக்கா, அவரோட மத சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறது விழுந்த வாக்கா, இல்லை 5 வரை கொள்கையை தலைவர் வச்சிருக்காரு அதுக்காக போடுவோம் விஜய்க்காக விழுந்த வாக்கு? விஜய் நடிச்சிருக்காரு, 30 ஆண்டு காலமாக நடிச்சிருக்காரு, 30 ஆண்டுகளாக நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து விஜய் வந்து வில்லன் கிடையாது, ஹீரோ, கதாநாயகன். அப்போ படத்துக்குள்ளே பண்ணதை நிஜத்தில் பண்ணுவார் நம்புகிற இந்த கூட்டம், அறிவெளி கூட்டம் இருக்குல்ல, அந்த அறிவெளி கூட்டம், இன்னும் சொல்ல போனால் அரசியல் பார்வையில்லாத கூட்டம், அரசியல் செய்தியில் கவனிக்க மாட்டேன், அரசியலில் வந்து நேரடியாக பங்களிப்பு செய்யாமல், அரசியல் செய்தியில் கவனிக்காமல் வெறுமனே வாக்கு செலுத்துவது தான் அதிக வச்சு அரசியல் பங்கெடுப்புன்னு இருக்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கான முதன்மை தேர்வாக வந்து விஜய் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்கலாம். அதை கடந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துறவங்க, திமுக வாக்கு செலுத்துறவங்க, அதிமுக வாக்கு செலுத்துறவங்க, இவங்கெல்லாம் வந்து நான் யாருக்கு வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு வெளிக்காட்டி கொள்றது இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கே எல்லாமே வெளிக்காட்டி கொள்றது தான். அப்போ நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், அதுக்கு வந்து நான் காக்கி ஃபேண்டையும் வெள்ளச்சட்டையும் போட்டு போனேன், கையில் காப்பு போட்டு போனேன் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது, ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் பதிவு போட வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக வெளிக்காட்டுறாங்க, அதனால தெரியலாம். அது முடிவு என்னவாக இருந்தாலும் இந்த ஒரு தேர்தலை வச்சு ஒரு கட்சியோட வளர்ச்சி முடிவு எடுக்க முடியாது. 5 ஆண்டு காலம் தொடர் செயல்பாடு இருக்கணும். 2031 தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 10 நாளைக்கு முடிய 1 நாள் விடுப்பு 2 நாள் விடுப்புன்னு தொடர்ச்சியாக பரப்புரை ரத்து பண்ணி மிக குறைந்த நாட்களில் பரப்புரைக்கு போனது அவர் மட்டும்தான். யாருக்குமே இல்லாத ஊடக வெளிச்சமும் கவனம் இருப்பும் வாத பிரதிவாதங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் விஜய்க்கு இருந்துச்சு. அண்ணன் சீமான் வந்து ஒரு நாளைக்கு 6 இடம் 7 இடத்துல வந்து சராசரியாக 40 நிமிஷம்னு 40 நிமிஷம்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 6 இடம் 7 இடத்துல பேசினாங்க. ஒரு இடம் அங்கேயே, ஒரு இடம் அங்கம்னு. ஆனால் அவர் வந்து தொடர்ச்சியாக பரப்புரைக்கே வரல. பல இடங்களில் பரப்புரை பண்ணாமல் வெறுமனே கையை காட்டிட்டு மிதிவண்டி ஓட்டிட்டு வாகனத்தில் ஓட்டிட்டு போயிட்டார். இல்லை, ஆனால் ஒரு இடத்துல திரு சீமான் அவர்கள் பேசுகிற போது குளத்தூருக்கு போனாரா, சேப்பாக் டிப்ளிகேட் போனாரா, போனாம ஏன் காரைக்குடி வந்தாருன்னு கேட்குறாரு. அப்போ அது வன்மம் தானே? இல்லை, காரைக்குடிக்கு வந்ததுனாலேயே நம்ம வந்து அப்படி அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார் ஈவராவை மிக கடுமையாக விமர்சித்தாங்க. அப்போ வந்து நாங்கள் பெரியார் ஈவராக எதுக்குறோம், கடுமையாக எதுக்குறோம், விமர்சிக்கிறோம், அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க கொள்கை தலைவருங்கிறாங்க. அப்போ நாங்கள் விமர்சிக்கிறப்ப அவர் எதிர்வினையே ஆற்றலை. அது யார் கேட்குறாங்கன்னா திமுக தரப்புலேயே கேட்டாங்க, திராவிட தரப்புலேயே கேட்டாங்க, பெரியார் ஈவரை கேட்டாங்க. சீமான் இவ்வளோ பேசுறாரு, ஏன் விஜய் வாய் திறக்கலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் வந்து நாங்கள் இல்லை, நாங்கள் நாம் தமிழர் கட்சியை பொருட்படுத்தலை, அவங்க வந்து எங்களுக்கான போட்டி இல்லை, நாங்கள் கடந்து போகிறோம். நாங்கள் அப்போ உங்களுக்கான போட்டி திமுகன்னா சேப்பாக்கத்துக்கு தொந்தரவு போனேன். சேப்பாக்கத்தில் போய் கடுமையாக பரப்புரை பண்ணி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கு என்ன வேலை செஞ்சேன்? தடுத்துட்டாங்க. அவர் உள்ள போகாம தடுக்கிறாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேங்க. போற வழியில பூரா முள்ள வெட்டி போட்டுறாங்க, வண்டி பூரா பஞ்சர் ஆயிடுது. ஊருக்கே தெரியுங்க பரப்புரைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைங்க. அவருக்கு வந்து சொகுசா, அதாவது எதுவுமே பண்ணக்கூடாது, நேரடியாக கொண்டு உட்கார வச்சிடணும். பரப்புரை ரத்து பண்றாரு. மற்றவங்களாம் நேரம் இல்லையே, அவர் மிஞ்சி போனால் ஒரு 10 தொகுதிக்கு போயிருப்பாரு. 10 தொகுதிக்கு போயிருக்காரு. அவ்வளோதான் இருக்கும். பெரம்பூருக்கு எத்தமைக்கு போயிருப்பாரு, திருச்சிகளுக்கு எத்தமைக்கு போயிருப்பாரு. அவர் பரப்புரில் பேசுறதே விரும்பலை. போனோடனே கையை காட்டணும், அந்த சாலை வளம் ரோட் ஷோ பண்ணணும், அவ்வளோதான். அப்போ அவ்வளோதான் அவர் பரப்புரை பண்ணுறதே விரும்பலை. தேர்தலுக்கு 10 நாளைக்கு முடிய இத்தனை தடவை ரத்து அறிவிக்கவர். இந்த தேர்தல் முடிஞ்சுன்னா இனி அடுத்த தேர்தல் வந்து 2029 தான். இடைப்பட்ட காலங்களில் உள்ளாட்சி வரலாம், உள்ளாட்சியெல்லாம் பொருட்படுத்த மாட்டார், வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சா கட்சிக்காரன் காட்டுவார், தோற்று போனால் கட்சிக்காரன் சொல்ல மாட்டார். அப்போ 29 பார்லிமெண்ட் தேர்தல், அதுக்கப்புறம் 31 சட்டமன்ற தேர்தல், இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது. இப்போ 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ணுவாரா? தேர்தலுக்கு 10 நாளைக்கு முடிய இத்தனை முறை வந்து விடுப்பு எடுக்கிறவர் இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் படுத்துவார். குறிப்பாக திருச்சி கிழக்கில் பெரம்பூரில் தோற்று போனால் கட்சியும் படுத்துரும்.
2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மே நாளுக்கு பிறகு நம்ம திருப்பி பேச தான் போகிறோம். இருந்தாலும் மே நாளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கே. ஒரே வரிதான், முன்பே காட்டிலும் வீரியமாக பாய்வோம், இன்னும் போராடுவோம், இன்னும் களத்தை சண்டை போடுவோம். இதில் மக்கள் வெற்றியை தருவாங்க அப்படின்னு மக்களை நம்புகிறோம். பெரிய திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இந்த தேர்தல் இருக்கும்னு நினைக்கிறோம். பல விதமான கருத்துக்களை நிதானமாக பொறுமை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.